Welcome back to Physics Easy with Devi Subramani. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா magnetism. ஸோ மேக்னட்டிசம்ன்ற வார்த்தை ரொம்ப ஃபெமிலியரான வேர்டு. ஸோ இதை நம்ம நிறைய வாட்டி மேக்னெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம், விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இதோட டெக்னிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் அண்ட் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மேக்கிங் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ், எலக்ட்ரானிக் சோக்ஸு, டிசி மோட்டார்ஸ், ஏசி மோட்டார்ஸ், இதுக்கெல்லாம் நம்ம நிறைய இந்த மெட்டீரியலில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ மேக்னட்டிசம் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, the word magnetism is derived from the name of a dark brown colored ore. ஓகேவா, கால் மேக்னடைட். இப்போ நம்ம எப்படி தங்க சுரங்கத்தில் இருந்தெல்லாம் நம்ம தங்கத்தை எடுக்கிறோமோ அதே மாதிரி மேக்னடைட், அந்த சுரங்கத்திலேருந்து மேக்னடைட்ன்ற ஒரு மெட்டீரியலில் தான் நம்ம மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை மேக்னெட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ த ஓர் மேக்னடைட் அவைலபிள் இன் நேச்சர் இஸ் கால்ட் அஸ் நேச்சுரல் மேக்னெட். ஓகேவா? ஸோ நேச்சுரல் மேக்னெட்டுங்கிறது அந்த ஓர்லேருந்து நம்ம எடுக்கும்போது கிடைக்கிற பொருளை தான் நம்ம நேச்சுரல் மேக்னெட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த சுரங்கத்திலிருந்து. ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் ஆல்சோ கேன் பி ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் அயன் ஆர் ஸ்டீல் மெட்டீரியல்ஸ். ஸோ நேச்சுரலாக அந்த சுரங்கத்தில் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் நம்ம நேச்சுரல் மேக்னெட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஆர்டிஃபிஷியலாக, அதாவது மேன்மேட், ஆர்டிஃபிஷியல்னாலே மேன்மேட். ஓகே, ஸோ மேன்மேட் மேக்னெட்ஸை நம்ம ஆர்டிஃபிஷியல்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இருக்கிற மேக்னெட்ஸை நம்ம எப்படி தயாரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் யூஸிங் ஸ்டீல், அயன் ஆர் ஸ்டீல் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? ஸோ இது எப்படி அயன் ஆர் ஸ்டீல் மெட்டீரியல்ஸை நம்ம எப்படி மேக்னெட்டாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அயன் மெட்டீரியல்ஸ் ஆர் மோஸ்ட்லி யூஸ் டு ப்ரிப்பேர் எலக்ட்ரோமேக்னெட்ஸ். ஸோ நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸை நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டோன்னா, அயன் மெட்டீரியல்ஸை தான் நம்ம அயனில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை நம்ம மேக்னடைஸ் பண்ணி அந்த அயனை மேக்னெட்டிக் மெட்டீரியலாக மாற்றிட்டு அதை எதில் யூஸ் பண்ணோம்னா எலக்ட்ரோமேக்னெட்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எலக்ட்ரோமேக்னெட்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி அந்த மெட்டீரியலை மேக்னடைஸ் பண்ணுறது தான் எலக்ட்ரோமேக்னெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று டெம்பரவரியும் பெர்மனன்ட் மேக்னெட்ஸாகவும் பிரிக்கலாம். ஸோ டெம்பரவரி மேக்னெட்ஸ் அண்ட் ஸ்டீல் மெட்டீரியல்ஸ் ஆர் யூஸ் டு ப்ரிப்பேர் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ். ஓகேவா? ஸோ டெம்பரவரி மேக்னெட்ஸும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், பெர்மனன்ட் மேக்னெட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டுங்கிறதுனாலே மேன்மேடு. ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று டெம்பரவரி மேக்னெட்ஸ், இன்னொன்று பெர்மனன்ட் மேக்னெட்ஸ். ஓகேவா? ஸோ எப்படி நம்ம அதை தயாரிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ். ஸோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எப்படி இருக்கும், ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் எப்படி பிஹேவ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். த சப்ஸ்டன்ஸ் விச் ஆர் அஃபெக்டட் பை மேக்னெட்ஸ் ஆர் கால்ட் அஸ் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு பொருள் மேக்னெட் கிட்ட அட்ராக்ட் ஆகி வருது அப்படின்னு சொன்னோன்னா அது ப்ராப்பர்ட்டி, அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டியை நம்ம மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சப்ஸ்டன்சஸை மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். All substances possess some magnetic properties. Depending on the magnetic property, the substance can be classified as diamagnetic substance, paramagnetic substance and ferromagnetic substance. Okay va? So magnetic properties வச்சு நம்ம இன்னும் அதை 4 வகையாக பிரிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்க, dia, para and ferromagnetic substances. So the study of properties of magnetic substances is useful in the selection of magnetic materials for electromagnets, permanent magnets, temporary magnets and core of transformers. So இந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நம்ம அதில் எந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தோம் இல்லையா, டிரான்ஸ்ஃபார்மர்ஸாக யூஸ் பண்ணலாமா, இல்லை டெம்பரரி மேக்னெட்ஸாக இல்லை பர்மனன்ட் மேக்னெட்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு, அந்த பொருளோட தன்மையை வச்சு நம்ம அதை எங்கே கிளாஸிஃபை பண்ணுறதுன்னு, இல்லை எங்கே யூஸ் பண்ணுறது, அதோட அப்ளிகேஷன்ஸுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு போல் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ நம்ம இதை நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஆக்சுவலாக மேக்னெட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுதான் ஒரு பார் மேக்னெட்டை நம்ம கன்சிடர் பண்ணோன்னா, பார் மேக்னெட்டை கன்சிடர் பண்ணோம், ஒன்று நார்த் போலாக இருக்கும், இன்னொன்று சவுத் போலாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த போல்ஸில் தான் ஜாஸ்தியான மேக்னெட்டிக் கான்சன்ட்ரேஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த போல்ஸோட ஸ்ட்ரென்த் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி இந்த பாடியை பொறுத்த வரைக்கும். ஸோ த சென்டர் எட்ஜஸ் ஆஃப் த மேக்னெட்ஸ் ஆர் மோர் ஸ்ட்ராங்கர் தேன் த பாடி இட் செல்ஃப். ஓகேவா? ஸோ அப்போ அந்த போல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்
அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இங்கே குவைட் லாங் டெஃபினேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாமே இம்பார்ட்டன்ட், எது வேணாலும் 2 மார்க்ஸ் இல்லை 3 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ போல் ஸ்ட்ரென்த்னா என்னென்னு பார்ப்போம். The pole strength of a magnet is defined as the force acting on the pole when it is placed in a uniform magnetic field of intensity, of unit intensity. Unit intensity அப்படின்னா 1ன்னு அர்த்தம். ஸோ இன்டென்சிட்டியோட வேல்யூ 1 இருக்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ pole strength. So pole strength of a magnet is defined as the force acting on the pole. ஸோ இந்த போலில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஓகே, when it is placed in a uniform magnetic field. ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே நம்ம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னா அப்ளை பண்ணுறோம், இங்கே அந்த மேக்னெட் இருக்குது, ஓகே. ஸோ அந்த போலில் இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் போல் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறோம், ஓகேவா. ஸோ வித் டிபெண்டிங் ஆன் திஸ் போலோட இன்டென்சிட்டி, இந்த டயக்ராம் ஆக்சுவலி இன்னொரு டயக்ராம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டயக்ராம் நிறைய டெக்ஸ்ட் புக்ஸில் இருந்திருக்கும், 10th டெக்ஸ்ட் புக்லலாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே விலகி போயிட்டே இருக்கும் பாடியில், பட் த இன்டென்சிட்டி இந்த போலில் வந்து குறையவே குறையாது. மேபி ரொம்ப லாங்காக இருந்தீங்கன்னா மட்டும்தான் when the object is very long the intensity குறைவாக அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ when the body is very nearer it tries to bring the body, that object very close to the body, ஓகேவா. ஸோ அதை தான் நம்ம போல் ஸ்ட்ரென்த்ன்றோம். போல் ஸ்ட்ரென்த் F is equal to H into P. So P is the pole strength, H is the magnetic field, okay va. So unit of pole strength is AM, okay va. A for ampere, M for meter, okay. So next magnetic moment. Magnetic moment na enna paak porom. Magnetic moment of a magnet is defined as the moment of couple acting on the magnet when it is placed perpendicular to a uniform magnetic field of intensity. ஸோ இப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம இப்படி பாஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது, ஒரு வேளை அந்த மேக்னெட் இப்படி பர்பண்டிகுலராக நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்லி டிஃப்ளெக்ட் ஆகும் இந்த மேக்னெட், ஓகேவா. ஸோ அது எந்த அளவுக்கு ட்விஸ்ட் ஆகுது, மேக்னெட்டிக் கப்பிள் ட்விஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து மேக்னெட்டிக் மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ M is equal to 2L into P. L வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த மேக்னெட்டும், Pங்கிறது போல் ஸ்ட்ரென்த், ஓகேவா. ஸோ டுவைஸ் த லென்த் ஆஃப் த மேக்னெட் அண்ட் த போல் ஸ்ட்ரென்த். ஸோ நம்ம பர்பண்டிகுலராக வச்சுருக்கோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குது, நம்ம மேக்னெட் இப்படி வச்சுருக்கோம். ஸோ விச் இஸ் பர்பண்டிகுலர். அப்போது இட் டிஃப்ளெக்ஸ் த மேக்னெட், அப்போது ரொட்டேஷன் மோஷன் இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் அ கப்பிள், ஓகேவா. அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோன்னா M is equal to 2L into P, ஓகே. ஸோ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் மூமெண்ட் இஸ் AM square. இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்வளோ இன்டென்ஸாக அதோட எஃபெக்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம். அதை we mention it by capital M. It is defined as the magnetic moment per unit volume. So magnetic moment divided by volume of the magnet, ஓகேவா. ஸோ அதோட ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சோன்னா அப்போ அந்த மேக்னெட்டோட இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட்டை நம்ம ஸ்மால் எம்னு போடுவோம், வால்யூமை வின்னு போடுவோம். ஸோ கேபிட்டல் M is equal to small m by V. ஸோ ஆக்சுவலி இந்த ஃபார்முலாவை நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா. இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் கண்டுபிடிக்கணும்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த மேக்னெட். ஸோ யூனிட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா AM பவர் -1, ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. நம்ம மேக்னடைசேஷன்னு சொன்னது அந்த மெட்டீரியல் எவ்வளோ மேக்னடைஸ் ஆகுதுன்றது. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட இன்டென்சிட்டி. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை யூனிட் நார்த் போல் பிளேஸ்ட் அட் தட் பாயிண்ட். ஸோ நம்ம யூனிட் நார்த் போல் இப்போ நம்ம இப்படி வச்சுருக்கோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த மேக்னெட்டோட நார்த் போல் எவ்வளோ ஃபோர்ஸை வந்து எதிர்கொள்ளுது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். பிகாஸ் டைரெக்டாக அட்ராக்ட் ஆகும்போது எங்கே நார்த் போலில் தான். ஸோ இங்கே தான் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி இருக்கும், அந்த ஃபீல்டோட இன்டென்சிட்டி மேக்ஸிமமாக இங்கே தான் இருக்கும். So with reference to that, it is defined as the force experienced by a unit north pole placed at that point. So unit of intensity of magnetic field is given by AM minus 1 again. So magnetic induction.
It is defined as the total number of magnetic lines of force passing through unit area of cross section. So magnetic induction na எந்த அளவுக்கு number of lines I just told, right? So magnetic lines இருந்துக்கிட்டே இருக்கும். நான் இந்த டயக்ராமை வச்சு நான் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ எத்தனை அளவுக்கு எத்தனை லைன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தான். இட் இஸ் டிஃபைன்ட் as a total number of magnetic lines of force passing through unit area of cross section. ஸோ பர்டிகுலர் ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை லைன்ஸ்னால் 1 2 3 லைன்ஸ். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை நம்ம வச்சு கேல்குலேட் பண்ணுறது தான் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இஸ் Weber WBm power minus 2. Next, magnetic permeability mu. Magnetic permeability mu. The ratio of the magnetic induction in the medium to the intensity of magnetic field producing that induction. Okay, so simply you can tell that it is a ratio between magnetic induction or intensity of magnetic field. நம்ம இது ரெண்டுமே ஆல்ரெடி பார்த்தோம். Magnetic induction இங்கே பார்த்துருப்போம். So it is a ratio between magnetic induction and intensity of magnetic field. Okay, so number of lines passing through that area of cross section divided by intensity of the magnetic field. So அதை நம்ம போட்டோம்னா magnetic permeability கண்டுபிடிச்சிடலாம். Okay, the ratio of magnetic induction in the medium to the intensity of magnetic field producing that induction. Okay, so magnetic field pass பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு magnetic induction, அதாவது அந்த மெட்டீரியல் வந்து மேக்னடைஸ் ஆகுது இன்னும் ஜாஸ்தியாக. ஸோ அதனால் அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் இருக்கிற இன்டென்சிட்டியை தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி இஸ் WB Weber. Okay, WB AM power minus 1 M power minus 1. So these are the important terms which we need to know before studying hysteresis. Okay, so hysteresis na enna அப்படிங்கிறத next வீடியோவில் பார்க்கலாம். Okay, thank you guys. டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.